அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பக்கமுள்ள 3 உலோகத்தாலான திண்ம கனசதுரங்கள் உருக்கப்பட்டு ஒரு புதிய கனசதுரம் செய்யப்படுகிறது எனில் புதிய கனசதுரத்தினுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புதிய கனசதுரத்தினுடைய கன அளவு a³ நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதலாவது சதுரத்தினுடைய கனசதுரத்தினுடைய கன அளவு, ரெண்டாவது கனசதுரத்தினுடைய கன அளவு, மூன்றாவது கனசதுரத்தினுடைய கன அளவுகளை நம்ம கூட்டணும். அப்போ முதல் கனசதுரத்தினுடைய கன அளவு a³ அப்போ 6³ கூட்டல் ரெண்டாவது கனசதுரத்தினுடைய கன அளவு 8³ மூன்றாவது கனசதுரத்தினுடைய கன அளவு 10³ இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 6 36 36ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 6 36 மீதி 3 3 18 216. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி கூட்டல் 8 8 64 மறுபடியும் 8 கொண்டு பெருக்குங்க. எண்ணாங்க 32 மீதி 3 8 40 6 8 48 3 51 512. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி 10³ 1000 இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம். அப்போது 2 8 2 7 1. அப்போ பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவு a³ 1728. இந்த 1728னுடைய கனம் மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பகாக்காரணி படுத்துவோம். 8 2 16 6 2 12 4 2 8. அடுத்து 2ஆல் வகுத்தோம்னா 4 2 8 3 2 6 2 2 4. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 2 2 4 1 2 2 6 2 12. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 1 2 மறுபடியும் 8 2 16. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 2 10 4 2 8. அடுத்து 2ஆல் வகுத்தோம்னா 2 2 4 7 2 14. மறுபடி 3ஆல் வகுக்க முடியும். 9 3 27. மறுபடியும் 3ஆல் வகுத்தோம்னா 3 9. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கனமூலம் 3 எண்ணுக்கு ஒரு எண் எழுதணும். அப்போ நம்ம இதில் என்ன எழுதலாம் அப்படின்னாக்கி இந்த 1728 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 எழுதலாம். இப்போ எல்லாத்துலேயுமே க்யூப் இருக்குது. இந்த க்யூப்பெல்லாம் தூரம் எடுத்துருவோம். அப்போ இந்த புதிய கனசதுரத்தினுடைய பக்க அளவு நமக்கு கிடச்சிரும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 2 2 4 4 3 12. அப்போ முதல் பெரிய கனசதுரத்தினுடைய பக்க அளவு 12 சென்டிமீட்டர். நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.